டெக்னோல இருந்து நமக்கு ஒரு பெரிய தீப்பெட்டியை சென்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய தீப்பெட்டியா இருக்குன்னு. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னோ ஸ்பார்கோ அப்படின்ற ஒரு போன் வந்து அடுத்த வாரம் லான்ச் ஆக போகுது. அதாவது ஆகஸ்ட் 29ஆம் தேதி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைட்டில் தான். ஆனா இந்த வீடியோ ஷூட் பண்ற டேட் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 22. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பார்கோ அப்படின்ற பேருக்கு ஏத்தாப்புல தான் இவ்வளவு பெரிய தீப்பெட்டி மாதிரி டிசைன்ல ரிவ்யூவர் யூனிட் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. அதான் இந்த டிசைன் அப்படின்றாங்க. சோ இந்த தீப்பெட்டிக்குள்ள என்ன இருக்கு, அதாவது இதோட அன்பாக்சிங், இந்த ஸ்பார்கோ மொபைல்ல அப்படி ஸ்பார்க் பண்ற மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுல என்ன நல்லா இருக்கு, என்ன மொக்கையா பண்ணிருக்காங்க, அண்ட் இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா பேச போறோம். இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்சும் கிடையாது, ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போனும் கிடையாது. இது ஒரு என்ட்ரி லெவல் பேசிக் ஸ்மார்ட் போனா தான் இருக்க போகுது. இதோட பிரைஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல அடுத்து சொல்றேன். இப்போ இந்த போன் பத்தி டீடைலா பார்க்கலாம். டெக்னோ ஸ்பார்கோ. இந்த ஸ்பார்க் அப்படின்ற பேருக்கு ஏத்தாப்புல தான் இந்த தீப்பெட்டி டிசைனே வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். ஒரு சைடு பார்க்கறப்ப சிரிப்பா இருந்தாலும் இன்னொரு சைடு பார்க்கறப்ப நம்ம எல்லார் வீட்லயுமே தீப்பெட்டி இருக்கும். ஸோ பீப்புளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன்ல வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இருந்தாலும் டிசைன் பார்க்கறதுக்கு லைட்டா சிரிப்பு தான் வருது. ஏன்னா இவ்வளோ பெரிய தீப்பெட்டியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு ரிவ்யூ யூனிட், ரிவ்யூவர் கிட் அப்படின்றதுனால இவ்வளோ பெரிய தீப்பெட்டிக்குள்ள இந்த போனை வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்குனீங்க அப்படின்னா வெறும் போன் மட்டும் தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இந்த ரிவ்யூ யூனிட் மேல பார்த்தோம் அப்படின்னா டெக்னோ அப்படின்னு போட்டிருக்காங்க. டெக்னோ இந்தியா கா ஸ்பார்க் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேல இந்த சைடுல ஒரு 4 விளக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு உண்மையான விளக்கு இல்ல, சும்மா டிசைனுக்கு ஷோக்காக லைட் மாதிரி கொடுத்திருக்காங்க. விளக்கு மொத்தம் ஒரு 4 லைட் கொடுத்திருக்காங்க. இருக்கா? சோ சும்மா நம்ம கலர்ஃபுல்லா பார்க்கிறது அப்படின்னா பார்த்துக்கலாம். சோ இதை ஓரமா வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க வாங்க போற ரீட்டைல் யூனிட் வந்து பார்க்கலாம். இதுதான் இந்த டெக்னோ ஸ்பார்கோ அப்படின்ற போன். சோ இந்த போன் தான். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்த டீடைல்ஸ் படி 5500 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. 5500 ரூபாய்க்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனா தான் இருக்க போகுது. அதன்படி இதுல என்ன ஸ்பார்க்கா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்றத டீடைலா அடுத்து பார்க்கலாம். ஏன்னா பாக்ஸ்க்குள்ள அடுத்து வேற இருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம். சோ அடுத்து பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஓரியோமோ அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை 5500 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குறப்ப இந்த ஓரியோமோ அப்படின்ற ப்ளூடூத் ஹெட்செட் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்களாம். இது ஒரு காம்ப்ளிமெண்டரி அப்படின்றாங்க. இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 799 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இதோட அன்பாக்சிங்கும் தனியா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டெக்னோ ஸ்பார்கோ மொபைலோட அன்பாக்சிங்க பார்த்துடலாம். சோ பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல கலர்ஃபுல்லா பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. முன்னாடி இந்த போனோட பிக்சர் போட்டிருக்காங்க. சோ இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண உடனே எல்லா மொபைல் கம்பெனி மாதிரி மேலவே மொபைல் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த டெக்னோ ஸ்பார்கோ. ரொம்ப லைட் வெயிட்டா கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணலாம். நல்ல லெஸ் வெயிட்டா இருக்கு. ஆல்ரெடி ஸ்கிரீன் கார்டும் போட்டிருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் தான். சோ இத பத்தி டீடைலா அடுத்து பார்க்கலாம். இதுக்கடியில பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. வாரண்டி இந்த போனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 12+1 மொத்தம் 13 மாசம் வாரண்டி இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் அடுத்து பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி கொடுத்திருக்காங்க. என்னடா போன் ரொம்ப லெஸ் வெயிட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரி தனியா கொடுத்திருக்காங்க. இது வந்து ரிமூவபிள் பேட்டரி. சோ போனோட பேக் பேனல்ல கழட்டணும் அப்படின்னா இப்படி தான் பார்க்கிறதுக்கு இருக்கும். 2 சிம் கார்டு போட்டுக்கிற முடியும். அது போக டெடிகேட்டடா மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அப் டு 256 GB வரையும் நம்மளால போட்டுக்கிற முடியும். அது கீழ பேட்டரி போறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பேட்டரியை இப்போ நம்ம போட்டுறலாம். போட்டுட்டு நம்மளோட ஸ்மார்ட் போனை இப்போ ஆன் பண்ணுவோம். சோ ஆன் பண்ணி இத ஓரமா வச்சிரலாம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் வால் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் தான். அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. சோ பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இல்ல, வெறும் பாக்ஸா தான் இருக்கு. சோ இந்த போனுக்கு கேஸ் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். போனுக்கான கேஸ் இந்த பாக்ஸ்க்குள்ள இல்ல. சோ கேஸ் கொடுத்திருக்கலாம் அப்படின்றது என்னோடது. ஏன்னா இப்பலாம் 5000 ரூபாய் போன், 4000 ரூபாய் போன் எல்லாத்துக்குமே கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கேஸ் கொடுக்காது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த போன் இப்பதான் லான்ச் ஆயிருக்கு. அதற்கான கேஸ் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு வாங்குறதுக்குள்ள அதுக்கு சிம்பிளா பாக்ஸ்க்குள்ளே ஒரு டிபியூ கேஸ் ஆவது கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். சோ பாக்ஸ்க்குள்ள கேஸ் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ இந்த போன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. எடுத்தோன ஃபீல் குட்டா இருக்கு. 5500 ரூபாய்க்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. சோ இப்போ இந்த டெக்னோவோட ஸ்பார்கோ மொபைல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு வாரம் டைம் கொடுங்க. சோ இன்னைக்கு தேதி பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22. ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா சொல்றேன். முக்கியமா 5500 ரூபாய்க்கு இந்த போன்ல ஸ்பார்க்கா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் டீடைலா அடுத்து பேசலாம்.
ஸோ இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 29 காலையில் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண வர 5500 ரூபாய்க்கு ஸ்பார்க்கை என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபீச்சர்ஸை விட ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கொடுத்த வாரண்டி அண்ட் ஒன் டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதான். ஃபோன் தெரியாமல் கீழே வந்து உடஞ்சு போச்சு, உடையிறப்ப டிஸ்பிளே மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே டிஸ்பிளே மாற்றிடுவாங்க. ஆனால் 100 நாளைக்குள்ள அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 100 நாளைக்குள்ள உடஞ்சு போச்சு அப்படின்னா ஃப்ரீயாக மாற்றி கொடுப்பாங்களாம். ஸோ இந்த ஒன் டைம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிச்சம் எந்த கம்பெனி இது பண்றது கிடையாது. 5500 ரூபாய்க்கு வாங்கினாலும் டெக்னோ பண்றாங்க அப்படின்றது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். டெக்னோவோட இந்த ஃபோன் மட்டும் இல்ல, மிச்சம் எல்லா ஃபோனுக்குமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா கம்பெனியும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். 5500 ரூபாய்க்கு இந்த ஃபோன்ல ஒரு ஒர்த்தான சர்வீஸ் அப்படின்னா இதுதான். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரியா இந்த ஒரைமோ அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 800 ரூபாய். 800 ரூபாய் மதிப்புள்ள ஹெட்செட் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டரியா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுல இருக்க காமன் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் காமன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றேன்னா, எல்லா போன்லயும் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த போன்லயும் பண்ணிருக்காங்க. சோ முன் பக்கத்துல 6.1 இன்ச்ல ஒரு HD பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க வாட்டர் டிராப் நாட்சோட. இப்போ வர எல்லா போன் டிசைனும் இதே மாதிரி தான் இருக்கு. இந்த போன்லயும் இதே டிசைன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். சோ 5500 ரூபாய் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் டிராப் நாட்ச்ல வேற யாரும் கொண்டு வரல. ஏன்னா 6000 ரூபாய்க்கு மேல போனீங்க அப்படின்னா Realme C2 இருக்கும். அதே 6000 ரூபாய் கிட்ட வந்தாதான் Redmi 7A இருக்கு. Redmi 7A பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் டிராப் நாட்ச் கிடையாது. ஆனா 5500 ரூபாய்க்கு இதே டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஓரளவு நல்ல டிசைன் தான். அண்ட் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி அண்ட் யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலர்ஸ், வியூவிங் ஆங்கிள் எல்லாமே நார்மல் தான். பெருசா குறைன்னு சொல்ல முடியாது, நிறைய அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நார்மலா டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் வியூவிங் ஆங்கிள் அவுட்டோர்ல யூஸ் பண்ணா பிரைட்டா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவுட்டோர்ல யூஸ் பண்ணா ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. ஸோ ரொம்ப பிரைட்டாவும் இல்ல, ரொம்ப மொக்கையாவும் இல்ல, நார்மலா இருக்கு டிஸ்ப்ளே. தென் இந்த டிஸ்ப்ளேக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்டர் டிராப் நாட்ச்ல ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவோட சேர்த்து ஒரு ஃபிளாஷையும் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்ல செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னா இந்த ஃபிளாஷை யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப இன்னுமே பெட்டரான செல்ஃபிஸ் கிடைக்கும். அதுக்காக தான் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிளாஷையும் நம்மளால மேனுவலா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இருக்க மாதிரி வச்சுக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேசிக்கான பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கு. ரொம்ப நார்மல் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, பேசிக்கான பர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்ல லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் பரவாயில்லாம இருக்கு. லோ லைட்ல கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதோட பிரைஸ் அப்படி 5500 ரூபாய் அப்படின்றப்ப அந்த அளவுக்கு பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆனா லோ லைட்ல போட்டோ எடுக்க தான் நம்மளுக்கு செல்ஃபி ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப ஓரளவு நார்மலா இருக்கு. சோ செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பேசிக் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த செல்ஃபி கேமரால நம்மளால AR ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக போர்ட்ரேட்ல எடுத்துக்கலாம். வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கேமரால 1080 பிக்சல்ஸ்ல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேக் சைடுல இருக்க கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கிறதுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரியே கொடுத்திருக்காங்க. ஆனா ட்ரிபிள் கேமரா இல்ல, டபுள் கேமரா கூட இல்ல, சிங்கிள் கேமரா மட்டும் தான். 8 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. f2.0 அப்பச்சர் சைஸ்ல ஒரே கேமரா மட்டும் தான். அது கீழ பாத்தீங்கன்னா ஃபிளாஷ், அது கீழ மூணாவதா AI அப்படின்னு போட்டுருக்காங்க. சும்மா டிசைனுக்காக 3 கேமரா இருக்க மாதிரி போட்டுருக்காங்க. ஆனா ஒரே கேமரா தான் இருக்கு. சோ இந்த ஒரு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல கலர்ஃபுல்லான இடத்துல ஒரு நல்ல லைட்டிங்ல போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நார்மலா இருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஓரளவு டீடைலா இருக்கு. ஆனா லோ லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மொக்கையா தான் இருக்கு. போட்டோஸ்ல அங்கங்க புள்ளி புள்ளியா தெரியுது. சோ அதனால போட்டோஸ் எதுவும் அப்படி எதுவும் சிறப்பா இல்ல. லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஆனா போர்ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப இருக்க செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு 500 ரூபாய் போடுறப்ப Realme C2ல டபுள் கேமரா வருது. சோ டெப்த் சென்சார் தனியாவே கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த போன்லயும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா போர்ட்ரேட் இமேஜ் இன்னுமே பெட்டரா கிடைச்சிருக்கும். சாஃப்ட்வேர் வச்சு தான் பிளர் பண்றாங்க அப்படின்றதுனால இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்ட்டா பிளர் ஆகல. சோ இதுவுமே கொடுத்திருக்கலாம் அப்படின்றதா என்னோட ஒபினியன். அண்ட் பேக்ல இருக்க டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் கலர்ல கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வர எல்லா போன் மாதிரி ஒரு 2 கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ பேக் சைடு மட்டும் நம்மளோட போனை பார்த்தாங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா இருக்க மாதிரி செட்டப் இருக்கும். இந்த டிசைன் பார்க்கறப்ப ஒரு 5000 ரூபாய் போன் மாதிரியே ஃபீல் கொடுக்காது. ஒரு 10000 ரூபாய் போன் மாதிரி இருக்கும். சோ நம்ம வச்சிருக்கிறது 5000 ரூபாய் போன் அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும். சோ அந்த அளவுக்கு பேக்ல இருக்க டிசைன் ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்தது ஒரு நல்ல டிசைன் தான். சோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எல்லாமே ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே நார்மல் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கு. இதுவும் இப்போ வர சூப்பர் அப்படின்னு சொல்ல. சூப்பர் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராக்கு ஃபிளாஷ் கொடுத்தது ஓரளவு நல்ல அட்வான்டேஜ். அதை மட்டும் ஓரளவு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு ஃபிளாஷ் கொடுக்கறதுல இவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்றது. தென் இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek Helio A22 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸர் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் யூசேஜ் கால் பண்றீங்க, நார்மலா வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நார்மலா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தா தான் இருக்கு. ஹெவியா கேம் விளையாடுறீங்க, ஹெவி கேம் இல்ல, கேம் விளையாண்டாலே போதும்
ஃபோன் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல பப்ஜி மாதிரி ட்ரை பண்றது அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸர் ரன் ஆகிற இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Android 9.0 Pie லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் மேல iOS 5.0 வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்றதுக்கும் இன்டர்ஃபேஸ் ஸ்மூத்தா தான் இருக்கு. சோ OS ஓகே தான். அதுக்கப்புறம் இதுல யூஸ் பண்ணிருக்க மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 2 GB RAM 16 GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. இந்த 16 GB ல பார்த்தோம்னா ஒரு 10 GB வரை நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குது. இல்ல இன்னுமே மெமரி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப் டு 256 GB வரை நம்மளால மெமரி கார்டு போட்டுக்கிற முடியும். அதுக்கான டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து பின்னாடி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போன்ல கொடுத்திருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 3000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB போர்ட் தான். அது போக 3.5 mm ஜாக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கறப்ப ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணா ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது. 1.25 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபுல் டே நார்மல் யூசேஜ் நமக்கு வருது. ஒரு கால் பண்ண மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1.5 நாள் வருது. வெறும் கால் மட்டும் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னா 1.5 நாள் வருது. இன்டர்நெட், வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு நாளாவது தாங்குது. ஆனா எதுக்கு இந்த போனுக்கு ஸ்பார்கோ அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு இப்போ வர எனக்கு தெரியல. சோ அப்படி ஸ்பார்க்கா இருக்க மாதிரி தனிப்பட்ட ஒரு ஃபீச்சர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ வர எல்லா போன்ல இருக்க மாதிரி அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த போனோட பிரைஸ் 5500 ரூபாய் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஒரே வேரியன்ட்ல தான் சேல் பண்றாங்க. சோ இந்த 5500 ரூபாய்க்கு இந்த போனை ட்ரை பண்ணலாமா ப்ரோ? ஏதாவது வேலிட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலிட் பாயிண்ட், நீங்க போனை கீழே போட்டு உடைச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீனை ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி தருவாங்க. ஒன் டைம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது போக 13 மாசம் வாரண்டி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எல்லா ஸ்மார்ட் போன் மாதிரி நார்மலா தான் இருக்கு. சோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் 2 கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கறப்ப இந்த 5500 ரூபாய்க்கு இந்த பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனை நீங்க ட்ரை பண்ணலாம். இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் கீபேட் மொபைல் யூஸ் பண்ணிருப்பீங்க. கீபேடை விட்டுட்டு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போனை ட்ரை பண்ணி பாருங்க. ஓரளவு வேலிடான அமௌண்டா இருக்கும் அப்படின்னா எனக்கு தோணுது. சோ இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த தீப்பெட்டி பாக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வராது. இது ஒரு ரிவ்யூ யூனிட் அப்படின்றதால நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்குறது அப்படின்னா இந்த போனோட பாக்ஸும் இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டும் கொடுப்பாங்க. சாரி, இந்த ப்ளூடூத் ஹெட்செட் பத்தி சொல்ல மறந்துட்டேன். சோ அதே மாதிரி இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மாதிரி டைப் ஹெட்செட்டை கால் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. கால் குவாலிட்டி பர்ஃபெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டா நம்மளோட காதுல ஃபிட் ஆகுது. காதுல வச்சோம் அப்படினாலும் விழுக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஹெட்செட் நல்லா தான் இருக்கு. சோ ஓவராலா இவ்வளவுதான் இந்த ஸ்மார்ட் போன் பத்தி டீடைல். சோ நான் யூஸ் பண்ண வர இந்த ஸ்மார்ட் போனோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். என்ன நல்லா இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டேன், என்ன நல்லா இல்ல அப்படின்றதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாங்குறதும் வாங்காதும் உங்களோட முடிவு தான். இந்த 5500 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க. அது போக ஏதாவது டவுட் இருக்கு, இந்த போன் பத்தி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம பண்ணிருங்க. 5500 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் போன் இருக்கு அப்படின்றத அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.